12th ஃபிசிக்ஸில் டாப்பர்ஸ் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் 90+ வாங்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சாலும் உங்களால் 90+ அழகாக 12th பப்ளிக்கில் வாங்கிட முடியும். ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ் அவங்க ஒரு லெசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்னா எப்படின்னா, ஒரு டெரிவேஷன் பார்க்குறாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் டெரிவ் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு ஏன் இப்படி வந்திருக்கு, இதுக்கு என்ன ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் போகிறாங்க இல்லை ஸ்கூல் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. மறந்தாலும் இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லி டெரிவ் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக டெரிவேஷன் அங்கே போகிறப்ப மறந்துடும். ஏன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டெரிவேஷன்ஸ் தான் கேட்க போகிறாங்க. நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கனால உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபஸ்ட் லெசனில் கேட்டதுக்கு தேர்ட் லெசன் எழுதுவீங்க, தேர்ட் லெசன் கேட்டது ஃபஸ்ட் லெசன் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ டெரிவேஷனை புரிஞ்சு டெரிவ் பண்ணி பார்க்கணும். சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறேன்னா, ஆக்சுவலி யூடியூப்லேயே நிறைய சார் சூப்பர்ஸாக வீடியோ போட்டிருக்காங்க. உங்கள் ஸ்கூல்லேயே நல்லா தான் எடுக்க போகிறாங்க. பட் லீவில் நீங்கள் இருக்கீங்க. பட் ஓகே லீவ்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணணும் சார், என்ன பண்ணுன்னு கேட்டால் நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். யாரோ ஒரு சேனல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மெத்தட் எடுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு எது ஆப் ஆதோ அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீடியோஸ் பாருங்கள். இதை பண்ணாலே மேஜர் ஃபிசிக்ஸ் ஒரு ப்ராப்ளம் கவர் ஆகிடும். செகண்ட், ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா 2 மார்க்கில் சார் 2 தான் கேட்க போகிறாங்க, 3 மார்க்கில் ஒரு 2 தான் கேட்பாங்க. இதுக்காக நான் இவ்வளோ எஃபர்ட் போடணுமா சார்? பட் அவங்க அப்படி கிடையாது. லெசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரப்போது எல்லா ஃபார்முலாஸ் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டெரிவ் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்ளை பண்ணிடுவாங்க, ஆன்சர் கொண்டு வந்துடுவாங்க. பப்ளிக் எக்ஸாம் போகிறப்போ சரி, ஸ்கூல் எக்ஸாம்லேயும் சரி, அவங்க ப்ராப்ளம் தான் நிறைய அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க்கும் உங்கள் ப்ராப்ளம் தான் வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேர்ட் டெக்னிக், நீங்கள் 1 மார்க்ஸை மகப் தான் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு பப்ளிக்கில் சப்போஸ் மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் தப்பாக எழுதி வைக்க போகிறீங்க. பட் அவங்க 1 மார்க்ஸை வித் சொல்யூஷனோட புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போ நாளைக்கு பப்ளிக் எக்ஸாமில் 1 மார்க்ஸே நம்ம மாற்றினாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த நம்பர் மாற்றிருக்காங்க, இந்த இடத்துல இந்த யூனிட் மாற்றிருக்காங்க தெரிஞ்சனால அவங்க ஈஸியாக கரெக்டாக அட்டன் பண்ணிடுவாங்க. 1 மார்க்ஸில் ஃபுல் மார்க் வாங்கிடுவாங்க. ஃபோர்த் திங்கிங், அவங்க எக்ஸாம் அன்னைக்கு புக்ஸ் எடுக்க மாட்டாங்க. ப்ரியர் 1 மந்த் முன்னாடி எல்லாமே படித்து வச்சுட்டு அண்ட் 1 மந்த் முன்னாடி படித்ததுக்கும் கீப் ஆன் ரிவைசிங். ஸோ அவங்க ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் லெசன் படிக்கிறாங்களா, செகண்ட் லெசன் படித்தோன்னு ஃபஸ்ட் லெசன் ரீகால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் அன்னைக்கு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது. டக்குன்னு எக்ஸாம் அன்னைக்கு சும்மா திருப்பி பார்ப்பாங்க, சூப்பராக போய் எழுதிட்டுருவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸாம் அன்னைக்கு அவன் புக்கே தொட்டிருக்க மாட்டான், ஆனால் அவன் சூப்பராக மார்க். அது காரணம்னா அவன் எக்ஸாம் முன்னாடி நல்லா படித்து வச்சுருவான். அண்ட் 5வது, நிறையா டெஸ்ட் அவங்க எழுதி பார்த்துருப்பாங்க. ஒரு லெசனுக்கே மினிமம் 5 to 7 டெஸ்ட் அவங்க எழுதிப்பாங்க. ஸோ எழுதினாலும் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இந்த இடத்துல நான் இந்த டாப்பிக்காக நான் மிஸ்டேக் பண்ணுறேன், ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் நான் நல்லா படிச்சிருன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருது. அண்ட் 6வது, அவங்க ஒரு லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன, அந்த ஒரு லெசனுக்கு எது அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும், எது வந்து கம்மி இம்பார்ட்டன்ஸ் தரணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்குது. இது வரைக்கும் வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அவங்க ஃபுல் பார்த்துறாங்க. ஸோ அவங்களுக்கு யாரும் கைட் பண்ணுறது கிடையாது. பட் அவங்களுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சு அந்த மெத்தட் படி போகிறாங்க. ஸோ அப்போ நீங்களும் என்ன பண்ணணும்னா, இம்பார்ட்டன்ட் படிக்கணும், அதே மாதிரி மற்றதும் படிக்கணும். பட் இம்பார்ட்டன்ட் மட்டும் நிறையா நீங்கள் படிக்கக்கூடாது. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக எங்கள் சாய்வர் அகாடமி லாஸ்ட் 4 இயர்ஸாக நாங்கள் கைட் எங்கள் டீச்சர்ஸ் மூலமாக அண்ட் பப்ளிக் டீச்சர்ஸ் வேல்யூட் பண்ணுற மூலமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இந்த கைடில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தனை பார்த்தீங்கன்னா லெசனோட ஃபஸ்ட் பேஜில் நம்ம சொன்னால் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு வேணும் அப்படின்னால ஃபஸ்ட் பேஜில் நம்ம இது வரைக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன, ஐ மீன் இது வரைக்கும் வந்த பப்ளிக் கொஸ்டின்ஸ் என்ன, நாளைக்கு 2027 பப்ளிக்கில் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது எல்லாம் கொடுத்துறோம். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துட்றோம் அண்ட் யூனிட்ஸ் கொடுத்துட்றோம். அண்ட் இதுலேயே உங்களுக்கு 1 மார்க்ஸாக எல்லாமே வந்துடுது. நாங்கள் வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 1 மார்க்ஸ் அவங்க புரிஞ்சு படிக்கிறாங்க. ஸோ அப்போ என்னாச்சு, அவங்க 1 மார்க்ஸ்க்கு வித் சொல்யூஷனோட இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். தென் ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கீ பேஸ்ட் ஆன்சர் கொடுத்துட்றோம். சரி, ஓகே. லாங் ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளம்ஸியாக ஒரே இடத்துல 2ஆக கொடுக்காம சூப்பர்பாக உங்களுக்கு நல்ல கிளியர் பிக்சரோட அண்ட் ஒரு 2 சைடு ஒரே ஆன்சர் கொடுக்காம ஒரு சிங்கிள் சைடில் ஆன்சர் கொடுத்து கம்ப்ளீட்டாக டெரிவ் பண்ணி ஏன் இது வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துட்றோம். கைடோட லாஸ்ட்டில் மார்ச் 2020 மார்ச் 2026 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துறோம். அண்ட் இதோட உங்களுக்கு ஆட் ஆன் சப்போர்ட்டாக சாப்டர் வைஸ் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எழுதி பார்க்குறதுக்காக உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி எல்லா சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த கைடை நீங்கள் அவைல் பண்ண சாய்வரா கைட்ஸ்.com இதில் கிளிக் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் ஆர்எல்ஸ் 80985080 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கைட் நீங்கள் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி கைட் வேணுமா நாங்கள் கேட்குறோம். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களோட சாம்பிள் கைட் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது, ஓகே இது பிடிச்சிருக்கா, உங்கள் மெத்தட் இது வருதா அப்படின்னு மட்டும் வாங்க. அண்ட் ஒன் திங், வெறும் கைட் மட்டும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்காது, கைட் டெஸ்ட் அண்ட் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் தான் உங்களுக்கு பப்ளிக்கில் 90+ வாங்க வைக்கும். இந்த வீடியோஸ் எல்லா டெக்னிக்ஸும் 1 by 1 அப்ளை பண்ணுங்கள். இதை தான் நாங்கள் 10 இயர்ஸாக எங்கள் சாய்வர் அகாடமியில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணோம். அவங்க ஈஸியாக 90+ அவங்களால வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் பப்ளிக் எக்ஸாம் நிறைய மார்க் வாங்க முடியும். அண்ட் வாங்கினதுக்கப்புறம் இதே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், சார் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன டெக்னிக்ஸ் படி நான் ஃபாலோ பண்ணுறேன், ஸ்கூல் எக்ஸாம் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன் அண்ட் பப்ளிக்கில் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஆல் தி பெஸ்ட்.